وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் பற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹு நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இங்கே ஒன்று குழுமி இருக்கிற அத்துணை முஸ்லிம்களும் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதே போல கண்டிப்பாக நாமெல்லாம் ஒரு நாள் மரணிக்க போகிறோம். அந்த மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கை அதுதான் ஒரு மூமினுக்கான முக்கியமான, அதை நோக்கித்தான் அவனுடைய செயல் திட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையில் நாமெல்லாம் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அந்த மறுமை நாளினுடைய நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் தங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டிய, எல்லா நேரத்திலேயும் சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த மறுமையினுடைய விசாரணை என்பதுதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சக தோழர்களுக்கு மத்தியில், தன்னோடு வாழுகிற சக மனிதர்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துகின்ற பொழுது தன்னுடைய பயானில் முக்கியமாக ஒரு செய்தியை குறிப்பிடுவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தையும் மறுமையை குறித்தும் சொல்லுகின்ற போது அவர்கள் பதிய வைக்கிற மிக முக்கியமான வார்த்தை, இன்னல் யௌம, இன்றைய தினம், அமலுன் வலா ஹிசாப், இந்த உலகத்தில் நீங்கள் அமல்கள் செய்யலாம், யாரும் உங்களை விசாரிக்க மாட்டார்கள். நீங்கள் தொழாமல் இருக்கலாம், ஏன் தொழவில்லை, யாரும் விசாரிக்க மாட்டார்கள். அப்படியே கேட்டாலும் உங்களுக்கு தண்டனைகள் தர மாட்டார்கள். வகதன், நாளை மறுமை நாளில், ஹிசாபுன் வலா அமலுன், நாளை மறுமை நாளில் வெறும் விசாரணை மட்டும்தான், அங்கே நீங்கள் அமல் செய்ய முடியாது. இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பதிய வைத்துக் கொண்டே இருப்பார்கள். உலகத்தில் வாழுகின்ற பொழுது அமல்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் நினைத்தபடி வாழலாம், குர்ஆன் ஹதீஸிற்கு கட்டுப்பட்டு வாழலாம், தர்மம் செய்யலாம், நோன்பு வைக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் மரணித்து நாளை மறுமையில் எழுப்பப்படுவீர்களே, ஆனால் அங்க போய் நீங்க தொழ முடியாது, அங்க போய் ஜும்மால போய் உட்கார முடியாது, அங்க போய் நோன்பு வைக்கிறேன்னு சொல்ல முடியாது, நான் போய் ஏழைகளுக்கு தர்மம் என்று வரேன்னு சொல்ல முடியாது. அங்கே முழுக்க முழுக்க வெறும் விசாரணை மட்டும்தான் நடைபெறும். இதை திருமறை குர்ஆன் நெடுக்கிலும் நபிகளாருடைய புன்மொழிகள் அதிகமாக இதே கருத்தை அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யௌமஇதின், நாளை மறுமை நாளில், திருமறை குர்ஆனுடைய 69வது அத்தியாயம் 18வது வசனம், யௌமஇதின் துவரதூன வலா தஹ்ஃபா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு முன்னால் எல்லா நபர்களும் நிறுத்துகின்ற போது, உங்களை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கின்ற பொழுது, மின்கும் ஹாஃபியா, உங்களுக்கு மத்தியில் எந்த விதமான ரகசியமும் இருக்காது. அல்லாஹ் நீங்கள் செய்த எல்லாவற்றையும் விசாரிப்பான்.
நீங்கள் என்னென்ன காரியத்தில் ஈடுபட்டீர்கள் எல்லாம் விசாரிக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாமின்கும் மின் அஹதின் இல்லா சதுகல்லிமுல்லாஹ், நாளை மறுமை நாளில் உங்கள் ஒவ்வொரு நபரிடத்திலேயும் அல்லாஹ் பேசுவான். லைஸ பைனஹு பைனல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த விதமான மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான், உங்களை கேள்வி கேட்பான். உலகத்தில் வாழுகின்ற பொழுது நீங்கள் எப்படி எப்படி எல்லாம் செயல்பட்டீர்கள், எல்லா விதமான விசாரணைக்கும் நாளை மறுமையில் நீங்கள் ஆட்படுத்தப்படுவீர்கள். இந்த விசாரணை என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த விசாரணை உணர்வு இல்லை வைங்களே, விசாரணை உணர்வு மட்டும் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது வைங்களே, உலகத்தில் மனோ இச்சைப்படி வாழ ஆரம்பித்து விடுவோம். தொழுகையில் அலட்சியம் வரும், நோன்பில் அலட்சியம் வரும், சக மனிதர்களுடைய மான விஷயத்தில் அலட்சியம் வரும், இஸ்லாத்தினுடைய சட்டங்களை அல்லாஹ்வின் தூதர் கட்டுப்படுவதை எல்லாவற்றிலையும் அத்துமீறுகின்ற தன்மை வரும். மறுமையினுடைய விசாரணை நம்பிக்கை இல்லாவிட்டால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒவ்வொரு நபர்களையும் அழைத்து கேட்பான், உனக்கு செல்வத்தை கொடுத்தேன், அறிவை கொடுத்தேன், இது எல்லாத்தையும் கொடுத்தேனப்பா, நீ உண்மையில் அதற்கெல்லாம் கட்டுப்பட்டு நடந்தியா? உலகத்தில் தூதருக்கும் எனக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தியா? இப்படி ஒவ்வொரு நபராக கேட்கின்ற பொழுது குற்றம் புரிந்தவர்கள், இல்லை இறைவா, நான் உனக்கு கட்டுப்படலை, உன்னுடைய தூதரை கட்டுப்படலை, தண்டனையை வாங்கிக் கொள்வார்கள். ஒரு நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அழைத்து கேட்பான், உனக்கு அறிவை கொடுத்தேன், மார்க்க கல்வியை கொடுத்தேன், சமுதாயத்தில் அந்தஸ்தை கொடுத்தேன், உன்னை ஒரு தலைவராக உன்னை ஆக்கி வைத்தேன், நீ எனக்கு கட்டுப்பட்டியா? என்னுடைய தூதருக்கு கட்டுப்பட்டியா? அவர் சொல்லுவார், ரப்பி ஆமன்து மிக்க, இறைவா உன்னை நான் நம்பினேன், ஓ கிதாபிக்க, உன்னுடைய வேதத்தை நம்பினேன், உன்னுடைய தூதரை நம்பினேன், நான் தொழுதேன், தர்மம் செய்தேன், இதெல்லாம் செய்த இறைவா. அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, இதெல்லாம் செஞ்சியா? அப்படியானால் இன்றைய தினம் இங்கே உனக்கு எதிராக சாட்சியை நான் கொண்டு வரவா? அந்த மனுஷன் நினைப்பானா, கொண்டு வா இறைவா, எனக்கு எதிராக இந்த இடத்துல யார் சாட்சி சொல்ல போறா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நினைப்பார், மந்தல்லதி யஷ்ஹது அலைஹி, எனக்கு எதிராக இப்பொழுது யார் சாட்சி சொல்லுவார்? அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், அவனுடைய வாய்க்கு பூட்டுகள் போடப்படும், அவனுடைய கைகள், அவனுடைய கால்கள், அவனுடைய கண்கள், அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுவான். அவனுடைய ஒட்டுமொத்த உறுப்புகளும் அவனுக்கு எதிராக பேசும். இறைவா, இந்த கண்ணை வச்சுட்டு என்னெல்லாம் பார்த்தான் தெரியுமா? இறைவா, இந்த கையை வைத்து என்னெல்லாம் செய்தான் தெரியுமா? நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்றாங்க. திருமறை குர்ஆனுடைய 24வது அத்தியாயம் 24வது வசனம். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம், நாளை மறுமை நாளில் இவர்களுக்கு உங்களுக்கு எதிராக நாம் சில சாட்சிகளை கொண்டு வருவோம். சாட்சியாளர்கள் இருப்பார்கள். யார் தெரியுமா? உங்களுடைய நாவுகள் உங்களுக்கு எதிராக பேசும், உங்களுடைய கைகள் உங்களுக்கு எதிராக பேசும், உங்களுடைய கால்கள் உங்களுக்கு எதிராக பேசும். இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ஓதி காமிக்கிறாங்க. எந்த மாதிரியான நிலைமையில் தெரியுமா? ரசூல்லா சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறப்போ ரொம்ப பயங்கரமா ரசூல்லா சிரிக்கிறாங்க, அப்புறம் அமைதியாகிறாங்க, மறுபடியும் சிரிக்கிறாங்க. அப்ப ரசூல்லா சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நான் இப்ப ஏன் இப்படி சிரிக்கிறேன் தெரியுமாங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல்லா உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமே நன்கு, நீங்களே நன்கு அறிந்தவர்கள். ரசூல்லா சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு அடியான கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கின்ற போது, நீ தொழுதியா, தர்மம் பண்ணியா, எல்லா விதமான கேள்வியும் கேட்பான். கேட்டுட்டு உனக்கு எதிரான சாட்சியை கொண்டு வரவா அப்படின்னு கேட்டா, அந்த அடியான் சொல்லுவான், இறைவா, நீ எனக்கு எதிராக சாட்சியை கொண்டு வர, அந்த சாட்சி என்னுடைய உடல் உறுப்புகளா இருக்கட்டும், வேற யாரையும் எனக்கு எதிராக உலகத்துல நீ கொண்டு வந்துடாதே அப்படின்னு அந்த அடியான் கேட்பான். இறைவன் சொல்லுவான், சரி ஓகே, உனக்கு எதிராக உன்னுடைய உடல் உறுப்புகளையே கொண்டு வரேன், உனக்காக நியமிக்கப்பட்ட வானவர்கள் இருக்கிறாங்களே, உன்னுடைய நன்மை தீமையை பதிவு செய்கிற வானவர்கள்,
அவர்களை கொண்டு வரேன். அல்லாஹ் கட்டளையிடுவான் உடல் உறுப்புகளுக்கு. அந்த உடல் உறுப்புகள் அப்படியே டோட்டலா அவனுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சோம். இறைவாய் ஒன்னா நம்பர் அயோக்கிய பயலா வாழ்ந்தான், உனக்கு கட்டுப்படவே இல்லை, ஏமாத்திக்கிட்டு இருந்தான். இறைவாய் இவன் கண்களை வைத்து நீ எதையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் பார்த்தாங்க. இந்த நாவுகளை வைத்து விட்டு நீ எதெல்லாம் பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசினான். நமக்கு எதிராக சாட்சி சொல்லு. அல்லாஹ் அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுப்பானா, உன்னுடைய உடல் உறுப்புகள்கிட்ட நீனே பேசுவா அப்படின்னா அந்த மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகள்கிட்ட பேசுவான். உங்களை போய் நான் அல்லாஹ்ட்ட ரெஃபர் பண்ணி உங்களை வாங்கினேனே, நீங்க நாசமா போங்க, என்னுடைய மொத்த வாழ்க்கையும் காலி பண்ணிட்டீங்க, தன்னுடைய உடல் உறுப்புகளை திட்டுகிற வேலையை பார்ப்பான் என்று இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம என்ன விஷயம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் தவறுகளில் ஈடுபடுகிறோம், குற்றங்கள் செய்கிறோம், இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். நிறைய பாவங்களில் ஈடுபடுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு முன்னிலையில் வந்து நிற்கின்ற பொழுது ஒரு அடியான் பார்ப்பான், தன்னுடைய முன்புறத்தில் பார்ப்பான், கண்ணு கெட்டிய தூரம் வரை வெறும் பாவங்களாக இருக்கும். பின்னால் பார்ப்பான், வெறும் பாவங்களாக இருக்கும். வலதுபுறம் இடதுபுறம் எல்லா புறத்திலேயும் பாவங்கள். அவனுடைய முகத்திற்கு அருகாமையில் நரகம் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்படும். இப்படி ஒரு அடியான் பார்ப்பான். அல்லாஹ் விசாரிக்கின்ற போது நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது நம்ம செய்யற குற்றங்கள், நாம் செய்யற பாவங்களை யாரும் அறிய மாட்டார்கள். உலகத்துல யாருக்கும் தெரியாம தப்பு செஞ்சுட்டோம், மறுமையில தப்பு செல்லலாம், கிடையவே கிடையாது. அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் உங்களுடைய கைகளே, உங்களுடைய கண்களே, உங்களுடைய காதுகளே, உங்களுடைய நாவுகளே உங்களுக்கு எதிராக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வந்து பேசும். மறுமை நாள் அது நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். அந்த விசாரணை, அல்லாஹ்வுடைய நியாய தீர்ப்பு என்பதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் முதல் அடியாக மறுமையை குறித்து என்ன தெரியுமா சொல்றாங்க? மறுமை நாள்ல எவனும் எவனுக்கும் பரிந்து பேச முடியாது. இறைவாய்வனுக்கு தெரிந்த ஆளு யாரும் பேச முடியாது. விலை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. உலக அளவிற்கு பொருளாதாரம் இருந்தாலும் உலகத்தை பகரமாக வச்சு கூட உங்களால் தப்பிக்க முடியாது. நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்களேன், பைக்ல போறீங்க, ஹெல்மெட் போடல, போலீஸ்கார் பிடிச்சிட்டாரு, என்ன செய்வோம்? நம்முடைய நாவுகளால என்னென்னமோ சொல்லுவோம். ஹெல்மெட் போட்டா மூச்சு விட முடியல, ஹெல்மெட் மறந்து வச்சு வந்தேன் சார், இப்பதான் எட்டு வந்து கீழே விழுந்து ஓடி போச்சு சார், 1000 பொய்கள் சொல்லுவோம். அதுக்கு ஒத்து வரலையா? நமக்கு தெரிஞ்ச ஆள் யாரு, யாருக்கிட்ட பேசினா இவற்றை ஃபைன் இல்லாம தப்பிக்கலாம், தெரிஞ்ச ஆள் எல்லாருக்கும் போன் அடிக்கும். இந்த மாதிரி மறுமையில பண்ணவே முடியாது. முதல் உங்கள் வாய்க்கு பூட்டு, உங்களுடைய உடல் உறுப்புகள் உங்களுக்கு எதிராக பேசும். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கோ ரெஃபர் பண்றதுக்கோ யாரும் வர மாட்டார்கள். இந்த மறுமை நாள் என்பது அப்படித்தான். ஒரே ஒரு செய்தி சொல்றேன். ரசூலுல்லாஹ் இந்த மறுமையை எந்த அளவிற்கு சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த ஒரு நிகழ்வு மறுமையினுடைய விசாரணை, நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை உணர்த்திவிடும். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு மனிதர் வருகிறார். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்துல வந்து, அல்லாஹ்வின் தூதரை, என்கிட்ட 2 அடிமைகள் இருக்கிறார்கள், இந்த 2 அடிமைகள் என்கிட்ட மோசடி பண்றான், என்கிட்ட திருடுறான், என்னை ஏமாத்துறான், அதுக்காக நான் அவனை தண்டிக்கவும் செய்கிறேன், இதற்காக அல்லாஹ் என்னை குற்றம் பிடிப்பானா? நீங்க யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அடிமைகள் என்ற ஒரு இது இருந்துச்சு. அடிமைகளாக விலைக்கு வாங்கி வேலையாட்களாக வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் மீது அதிகாரம் படைத்தவர்கள், என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப இவர் வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறார், வேலைக்கு வைத்த ஆள் இவரை ஏமாத்துகிறார், திருடுறார், மோசடி பண்றார், இவரும் தண்டிக்கிறார். நாமளே ஒரு கடை வச்சிருக்கிறோம், நீங்க இல்லாதப்ப நீங்க கடையில வேலைக்கு வச்ச ஆள் கல்லாப்பட்டியில கை வச்சுட்டான், அல்லது உங்கள்ட்ட திருடுறான், ஏமாத்துறான், நீங்க என்ன பண்ணுவீங்க? கடுமையா பிடிச்சு திட்டுவீங்க. பெரிய அளவுல குற்றம் பண்ணியிருந்தானா அடிக்கவும் செய்வீங்க. இதைத்தான் இந்த நபி தோழரும் செஞ்சிருக்கிறார். செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார், இது குற்றமா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பதில் சொன்னாங்க, நீ உன்கிட்ட ஒருத்தன் குற்றம் பண்ணியிருக்கிறான், அதுக்காக நீ தண்டனை கொடுத்திருக்கிற, இது 2ம் சமமாக இருந்தால் நீ தப்பிச்சுக்கிட்ட. ஒருவேளை அவன் செய்த குற்றத்தை விட நீ கொடுத்த தண்டனை குறைவாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு நன்மையை தருவான். ஒருவேளை நீ கொடுத்த தண்டனை அவன் செய்த குற்றத்தை விட அதிகமாக இருக்கும் என்றால் நாளை மறுமையில் இதற்காக நீ விசாரிக்கப்படுவாய், இதுக்காக நீ பழி தீர்க்கப்படுவாய். அந்த மனிதர் கடுமையாக அழுகிறார், கடுமையான சப்தத்தில் அழுகிறார்.
அழுதுகிட்டே போறார். அவர் கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். 21வது அத்தியாயத்துடைய 47வது வசனம். உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வலலவுல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமத்தி, நாளை மறுமை நாளில் நாம் நியாய தீர்ப்பு தராசை தயாரித்து வைத்திருக்கிறோம். வலா துலலமு நஃப்சுன் ஷைஆ, அதுல யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள், யாருக்கும் எந்த ஒரு அநீதியும் நடக்காது. இந்த உலகத்தில் வாழுகின்ற போது நீங்கள் ஒரு கடுகினுடைய விதை அளவுக்கு அநியாயம் செய்தாலும் அதை நாளை மறுமையில் நாம் கொண்டு வருவோம். கடுகினுடைய விதை அளவு எவ்வளவு பெருசு கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு கடுகு அளவுக்கு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. கடுகு அளவிற்கு இந்த உலகத்தில் நீங்கள் இன்னொரு மனிதனுக்கு அநீதி இழைத்திருந்தால், குற்றம் புரிந்திருந்தால், அல்லது ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருந்தால் நாளை மறுமையில் நிச்சயம் அதற்காக விசாரிக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட விசாரணை நாளை எதிர்கொண்டு தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். மறுமையில் கடுகளவிற்கு இருந்தால் கூட அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொல்லுகிறான். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை, மறுமையை நாம் நம்புகிறோம், மறுமையை நோக்கித்தான் வாழுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் மறுமை விசாரணையை முன்னிறுத்தியா இருக்கிறது. உலகத்தில் வாழுகிற சக மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், உலகத்தில் வாழுகின்ற நம்முடைய தோழர்களுக்கு பயப்படுகிறோம். ஆனால் அல்லாஹுவின் மீதான பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஒண்ணுமே இல்லைங்க, இந்த பள்ளிவாசலில் இங்கே குழுமி இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லா நபர்களும் அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் தானே. அல்லாஹ் இசையை ஹராமாக்கி இருக்கிறான். எத்தனை நபர்களுடைய வீடுகளில் தொலைக்காட்சிகள் இருக்குது. அந்த தொலைக்காட்சிகளில் நாங்கள் சினிமா படங்கள் பார்ப்பதில்லை, நாங்கள் பாடல்கள் கேட்பதில்லை. அந்த தொலைக்காட்சிகளில் நாடகங்கள் எங்கள் வீட்டில் ஒளிபரப்பப்படுவதில்லை. வெறுமனே செய்திகள் பார்ப்பதற்கும் விளையாட்டு சேனல்கள் பார்ப்பதற்கு மட்டும்தான் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். எத்தனை முஸ்லிம்கள் சொல்ல முடியும்? ஒரு வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்குது, சினிமா படம் ஓடுது. ஒரு கிளை நிர்வாகி வீட்டுக்கு வெளில வந்து காலிங் பெல் அடிச்சா முதல் வேலையா ரிமோட் எடுத்து ஆஃப் பண்றான் டிவி. நாடகம் ஓடிட்டு இருக்குது, கிளையில சந்தா வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்தா ரிமோட் எடுத்து நியூஸ் சேனலுக்கு மாத்துறாங்க. சாதாரண அற்பத்திலும் அற்பமான மனிதன், அவனை பார்த்து பயப்படுகிறோம். ஒரு கிளை நிர்வாகி பார்த்தா என்ன நினைச்சிருவாரு? பள்ளிவாசல் இமாம் பார்த்தா என்ன நினைச்சிருவாரு? நாளைக்கு கேட்டுருவாங்களே, என்னமா இது உங்க வீட்லயே சினிமா படம் ஓடுது, கேட்டுருவாங்களே. சக மனிதன் மீது வருகின்ற பயம். கண்கள் பார்க்கிறதே, நம்முடைய காதுகள் கேட்கிறதே, இதையெல்லாம் நாளை மறுமை நாளில் இறைவா வீட்டுல 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா இறைவா, இறைவா யாருக்கும் தெரியாம செல்போன்ல திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருந்தா இறைவா, இறைவா யாருக்கும் தெரியாம நீ தடுத்த காட்சிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா இறைவா, நாளை மறுமையில் சாட்சிகள் சொல்லாதா? நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிரிகள் எங்கேயும் கிடையாது, உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். உங்களுடைய உடல் உறுப்புகளே நாளை மறுமையில் உங்களுக்கு எதிரியாக வரும். உங்களுடைய கண் உங்களுக்கு எதிரியாக வரும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். நாளை மறுமையில் ஒரு மனிதன் பரிந்து பேசி, இறைவா எனக்கு எதிராக கொண்டு வர்றதா ஏன் உடல் உறுப்பையே கொண்டு வா, வேற யாரையும் கொண்டு வந்துடாத. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம உடல் உறுப்பு நமக்கு எதிராக சொல்லுமா? சொல்லும். உங்களுக்கு எதிராகவே உங்கள் உடல் உறுப்புகள் பேசும். நீங்கள் யோசித்து பாருங்கள். உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சாதாரண காரியங்களில் ஆரம்பித்து அடுத்த நபர்கள் குறித்து புறம் பேசுறதுல இருந்து, அவதூறு பேசுறதுல இருந்து, எந்த காரியத்திலாவது நாம் விலகி இருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நாவை பிடித்து சொன்னாங்க, இந்த நாவுக்கு என்ற உத்தரவாதம் தாங்க, நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தரேன். நாம் இந்த நாவை வைத்துத்தான் எல்லா விதமான முசீபத்துகளையும் வாங்கிக்கிறோம், எல்லா பாவத்தையும் சம்பாதிச்சுக்கிறோம். ஒரு டீ கடைக்கு போறோம், காலையில ஃபஜர் தொழுது டீ கடைக்கு போனோம்னா டீ கடையில உட்காந்து என்ன பேசுகிறோம்? பள்ளி வாசலுக்கு ஒருத்தர் வந்திருக்க மாட்டார், மூத்த ஆளா இருப்பார், அல்லது நிர்வாகியா இருப்பார், அல்லது ஜமாத்தோடு தொடர்புல இருக்கிறவரா இருப்பார். என்ன பெரிய தௌஹீத்வாது, பள்ளிவாசல் ஃபஜர் தொழுகைக்கு வர மாட்டேங்கிறான், நல்லா என்ன தௌஹீத்வாது இப்படின்னு பேசுவோம். அவர் வந்தாரு வரல, தொழுதார் தொழுவல்ல, அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலியை வாங்கிப்பார். நீங்க டீ கடையில பேசி என்ன லாபத்தை சம்பாதிக்க போறீங்க? அதுல இது எல்லா மனிதனிடத்திலையும் இருக்குங்க. ரத்தத்தில் ஊறி போனதா போயிடுச்சு. இன்னொரு நபரினுடைய தனிப்பட்ட குறைகளை நாம் பேசுகிறோம், அதனால் நாம் தான் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை விசாரணை என்பது அவ்வளவு பயங்கரமாக இருக்கும்.
அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு நபரை விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் அழிந்து போய் விட்டான்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, இறைவா, அல்லாஹ்வின் தூதரே, இறைவன் திருமறை குர்ஆன்ல வலது கரத்துல ஏடு கொடுக்கிறப்பையோ இடது கரத்துல ஏடு கொடுக்கிறப்பையோ அல்லாஹ் விசாரிப்பன்னு சொல்றானே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது கணக்கு வழக்கு கொடுக்கிறது. அல்லாஹ் விசாரிக்குதல் என்பது அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்தால், உனக்கு நான் அதை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச, தொழுதியா, நோன்பு வச்சியா, இப்படின்னு அல்லாஹ் ஒரு நபரிடத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் அவன் அழிந்து போய்விட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிய வைக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள், நாளை மறுமை நாளில் முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். ரசூலுல்லாஹ் அதுதான் சொல்றாங்க, நாளை மறுமையில் முதல் விசாரணை இபாதத்துகள், அந்த இபாதத்தில் முதல் இபாதத் தொழுகைதான். அந்த தொழுகையில் நாம் எப்படி இருக்கிறோம்? இங்கே பள்ளிவாசல் ஒன்றுக்குள்ளே இருக்கிறோம். இவ்வளவு மழை பெஞ்சாலும் ஜும்மா தொழுகை கரெக்டா வந்து உட்கார்ந்துருக்கோம். எல்லோரும் இதே ஊரை சேர்ந்தவர்கள். ஆனால் இதே கூட்டம் காலை ஃபஜர் தொழுகைக்கு வருதான் நீங்க யோசிச்சு பாருங்க. பெரும்பான்மையான நபர்கள் ஃபஜருக்கு வரமாட்டோம். காலையில ஃபஜர் தொழுகைக்கு 5:30 மணிக்கு எந்திரிச்சு இக்காமத் சொல்லுவாங்க, 5:30 மணிக்கு. அப்ப பள்ளிவாசலுக்கு வரணுமா? அதுக்கு வீட்டிலேயே தொழுதுக்கலாமே. கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12 மணி 1 மணிக்கு வந்து படுத்துட்டா காலைல ஃபஜர் தொழுகை இல்லை. பெண்கள், எத்தனை பெண்கள் இன்றைக்கு சுபஹ் தொழுகை தொழுகிறார்கள்? பல இஸ்லாமிய பெண்கள் காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு. இது எல்லாம் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை வணக்கமாக இருக்கிற தொழுகையில் நாம் எப்படி இருக்கிறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் மாயிதாவினுடைய 105வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உன்னை நீ யோசிச்சு பார், லா யதுர்ருக்கும் மன் லா இதஹ்ததைத்தும், நீ நேரான வழியில் இருந்தா உன்னை எவனால் வழி கெடுக்க முடியுங்கிற அல்லாஹ். நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானே, விசாரிப்பானே. அந்த விசாரணையில் அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால், நம்மிடத்தில் துருவி துருவி கேட்க ஆரம்பித்து விட்டால், அத்தோடு நம்முடைய கதை முடிந்ததாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. நாம் எந்தெந்த குற்றங்களில் இருந்து விலகி இருக்கிறோம், அல்லாஹ் கட்டளையிட்ட எந்தெந்த காரியங்களை செய்திருக்கிறோம், யோசித்து பாருங்கள். நாளை மறுமை நாளில் நபிமார்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து விட்டீர்களா என்று அல்லாஹ் விசாரிப்பான். அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களிடத்தில் ஒரு தகவலை பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். இங்கே வந்திருக்கிற அத்துணை நபர்களும் முஸ்லீமாக வாழ்கிறீர்கள். இங்கே தொழுகை சாலைகள் இருக்கிறீர்கள். அல்லாஹுவிற்கு இணை வைக்க மாட்டோம் என்ற உறுதியில் அத்துணை நபர்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்கவில்லை. தர்காவினுடைய அருகாமையில் கூட அதனுடைய ஆதரவு சாயல் கூட நமக்கு இருக்காது என்பதில் தெளிவாக இருக்கிறீர்கள். தாயத்து கட்ட மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள். இணை வைப்பிலிருந்து விலகி இருக்கிற நாம், பாவச் செயல்களிலிருந்து விலகி இருக்கிற நாம், இங்கே வந்திருப்பவர்கள் யாரும் வட்டி வாங்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கே வந்திருப்பவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம் என்று நம்புகிறேன். இந்த பாவத்தில் எல்லாம் விலகி இருக்கிற நாம் ஒரு விசாரணையை மறந்து விட்டோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயத்தன், மக்களே, என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தியை கேட்டாலும் அதை மற்ற நபர்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் விதித்தது. இதே திருமங்கலக்குடியில் இணை வைப்பில் மூழ்கிய, தர்கா வழிபாட்டில் மூழ்கி இருக்கிற, மௌலூது என்ற பெயரால் அல்லாஹ்வின் தூதரை வரம்பு மீறி புகழுகிற எத்தனையோ நம்முடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நாகூர் விழா, நாகூரிலே கந்தூரி இழுத்தால் இங்கே இருந்து கிளம்பி நாகூருக்கு செல்லக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஏர்வாடியில் கந்தூரி விழா என்றால் இங்கிருந்து புறப்பட்டு செல்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் நீங்கள் மார்க்கத்தை சொல்லி இருக்கிறீர்களா? உங்களுடைய உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டார்கள், உங்களோடு ஒரே தெருவில் வசிப்பவர்கள், நீங்கள் மாமா மச்சானாக பழகக்கூடியவர்கள் தர்காவில் இருக்கிறார்களே, தாயத்து கட்டுகிறார்களே, சூனியத்தை உண்மை என்று நம்புகிறார்களே, கந்திஷ்டியை உண்மை என்று நம்புகிறார்களே,
இணை வைப்பினுடைய எல்லா அடிப்படையில் மூழ்கி இருக்கிறார்களே, இவர்களை மீட்டெடுக்க நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் நினைக்கிறோம் அவன் சிறுக்கு வைக்கிறான், அவன் தர்காவுக்கு போறான், அவன் அல்லாட்ட பதில் சொல்லிப்பான், அவன் அல்லாட்ட கூலியை வாங்கிப்பான், நமக்கு இதுல என்ன பெருசா வந்துட போதே. நீங்களும் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஊரில், உங்கள் தெருவில், உங்கள் முஹல்லாவில் உங்களோடு வாழுகிற சக தோழமை கொண்டவர்கள் வழிகேட்டில் இருக்கின்ற போது அவர்களிடத்தில் நன்மையை நீங்கள் சொன்னீர்களா? அல்லாஹ் கேட்பான். உங்களுடைய உறவினர்கள் இணை வைப்பில் மூழ்கின்ற பொழுது வேடிக்கை பார்த்தீர்களே, காதால் கேட்டீர்களே, அவரிடத்தில் தவறு என்று சொன்னீர்களா? அல்லாஹ் கேட்பான். நாளை விசாரணையில் இந்த கேள்விகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ள நேரிடும். ஒரு முடிவெடுங்கள். கடந்த காலங்கள்ல ஆரம்பத்தில் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற ஒன்றை நாம் அறிவித்தோம் இல்லையா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதே ஊர்ல தாவா பணிகள் நடந்தது, பிரச்சாரம் செய்தோம். நிர்வாகிகள் மட்டுமல்ல, ஆலிமாக்கள் மட்டுமல்ல, தௌஹீதை உணர்ந்த ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு வீடாக போய் பேசினோம். அவங்க வீட்டுல இருக்க தாயத்து தகடுகளை கலற்றினோம், உணர்த்தினோம், புரிய வைத்தோம். அப்பொழுது தௌஹீதுக்கு வந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். ஒரு முடிவெடுங்க. எங்கள் ஊரில் இணை வைப்பு பெருகி இருக்கிறது, எங்கள் ஊரில் வணக்க வழிபாட்டில் தொய்வாக இருக்கிறார்கள், எங்கள் பகுதியில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது, இஸ்லாத்தை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு உங்களுக்கு நீங்களே உருவாக்குங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாத உங்கள் நண்பர்கள், உங்களோடு பழகிற எல்லா நபர்களிடத்திலையும் மார்க்கத்தை சொல்லுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நீங்க சும்மா சொல்லி பாருங்க, பெருசா ஒண்ணு வேணாங்க. உங்க கண்ணுக்குள்ள ஒருத்தர் தாயத்தை கட்டிட்டு போறாரு, அல்லது உங்களிடத்தில் வியாபாரம் செய்ய கடைக்கு வந்து பேசுறாரு, ஜாமான் எல்லாம் கொடுத்துட்டு பாய் கையில கயிறு கட்டி இருக்கிறீங்களே, அது இஸ்லாத்துல இல்ல பாய் அப்படின்னு நீங்க யதார்த்தமா சொல்லுங்க. நீங்க குரான் வசனத்தை, அரபி வசனம் எல்லாம் சொல்லி, குரான் நம்பர் எல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கயிறு கட்டு இருக்கீங்களா பாய், அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை பாய், ரசூலுல்லாஹ் கயிறு கட்ட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாய், இப்படின்னு நீங்க சொல்லுங்க. அவர் உங்களிடத்தில் பேச ஆரம்பிப்பார். அந்த பேச்சுக்கள் நாளை அவர் தௌஹீதுக்கு வருவதற்கு அடிப்படையாக அமைந்துவிடும். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய அமல்களையும் சரியாக செய்ய வேண்டும். சக மனிதர்கள் குற்றத்தில் ஈடுபட்டால், பாவத்தில் ஈடுபட்டால் அவர்களிடத்திலேயும் நாம் மார்க்கத்தை சொல்ல வேண்டும். இந்த இரண்டுக்குமே நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய விசாரணை, அந்த விசாரணையுடைய உணர்வு எல்லா நேரத்திலும் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்து உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹுக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு விதமான அடக்குமுறைகள், சட்டத்திட்டங்கள் அவ்வப்போது கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கிறது. பல சட்டங்களை எதிர்த்து நாம் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் முஸ்லிம்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கிற, நம்மை இந்த நாட்டை விட்டே வெளியேற்றுகிற சட்டத்திருத்தத்தை எல்லாம் கொண்டு வர முயற்சி செய்தார்கள். இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதற்கான போராட்ட களத்தில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதுல ஒரு அங்கமாக முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் தர்கா வழிபாடு இல்லை, இறந்து போனவர்களை வணங்குகிற சமாதி வழிபாட்டை இஸ்லாம் ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள், முஸ்லிம்கள் வணங்குகின்ற தௌஹீதை சரியாக உணராத மக்கள் தர்காவிற்கு செல்லுகின்ற அந்த சிக்கந்தர் மலை என்று சொல்லப்படுகிற பகுதியில் இருக்கிற தர்காவுல அந்த இடத்தை அபகரிப்பதற்கான எல்லா விதமான சூழ்ச்சியிலையும் ஈடுபடுகிறார்கள். இது இப்போ நேரத்திலிருந்து இல்லை, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடியில இருந்து, ஏறத்தாழ இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு 20, 30, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போதெல்லாம் அந்த தீர்ப்புகள்
அந்த சிக்கந்தர் மலையில் இருக்கிற படிக்கட்டுகள், அதை சுற்றி இருக்கிற பகுதிகள், இது எல்லாம் அந்த தர்காவிற்கு சேர்ந்தது. அருகாமையில் உள்ள கோயிலுக்கு உட்பட்டது அல்ல. எல்லா தீர்ப்புகளும் அதைத்தான் சொன்னது. இந்திய நாட்டினுடைய சட்டமாக இருந்தாலும் சரி, அப்பொழுது லண்டன்ல இருக்கிற பகுதிக்கு இவங்க மேல்முறையீடு பண்ணாங்க. அப்போது அங்க வந்த தீர்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பகுதி முஸ்லிம்களுக்கு உட்பட்டது, அப்படிதான் தீர்ப்பு வந்துச்சு. இடையில சங்பரிவாளர்கள் பாபர் மசூதியை எப்படி இடித்து கைப்பற்றினார்களோ அது மாதிரி நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற இந்த பகுதியையும் கைப்பற்றி விடலாம் என்று எண்ணத்தில் பல முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அங்க போய் ஆட்டை அறுத்து பலியிடுகின்ற போது அதில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அந்த இடத்திலேயே மாநாட்டையும் நடத்தினார்கள். இப்போ தீபம் ஏற்ற போகிறோம் என்ற பெயர்ல அந்த ஊரை சேராத இன்னொரு நபர் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறார். நீதிபதியும் அதற்கு நீங்க போய் கொளுத்தலாம் என்று சொல்லுகிறார், தீபம் ஏற்றி வைக்கலாம் சொல்றார். இதுவரை இதற்கு முன்னால் யாரும் தந்திராத அந்த தீர்ப்பு சமுதாயத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. அதற்கு அடுத்ததாக தமிழக அரசின் சார்பாக வழக்குகள் போடப்படுகிறது. 144 தடை உத்தரவு தொடரும் என்று வருகிறது. பெரும் கலவரமே அந்த இடத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. நாம் இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் தர்காவை ஆதரிப்பதல்ல, தர்காவை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்தை அழிக்க வேண்டும் என்று வருபவர்கள் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலம், அதை அழிக்க வருகிறோம் என்று சிந்தனையில் வருகிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு எதிரான எல்லா விதமான சட்டபூர்வமான செயல்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்யணும்னா, முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். இறைவா, முஸ்லிம்களை ஒழிக்க நினைப்பவர்கள், உன்னுடைய கொள்கையை ஏற்றதற்காக எங்களை வாழ விடாமல் செய்ய வேண்டும் என்று துடிக்கிற அந்த கயவர்களை நீ நாசமாக்கு இறைவா. அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்த வேண்டும். யார் யாரெல்லாம் முஸ்லிம்களை, இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக ஒழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள், அத்துணை நபர்களையும் அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்படைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். நம்முடைய பிரார்த்தனை இதை தாண்டிய ஒரு பெரிய ஆயுதம் எதுவும் கிடையாது. அல்லாஹுவை தாண்டிய ஆற்றல் படைத்தவர்கள் வேறு எவனும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிடுவோம். இந்த பிரார்த்தனைகள் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு பேர் உதவியை செய்வான். இதை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொண்டு சமூக சிந்தனைகளையும் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளையும் நாம் அன்றாடம் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சமூகம் விழிப்புணர்வாக இருக்கும் என்பதை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.